புதுக்கோட்டை மாவட்டம் வத்தனாக்கோட்டையில் 3 மாதங்களாக லோன் கட்டாததால் 3 மாத தவணை நிலுவையில் உள்ளது என்றும், வீடு தங்களுக்கு சொந்தமானது எனவும் வங்கி ஊழியர்கள் பெயிண்டால் சுவர் முழுவதும் எழுதிச் சென்ற சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் தமிழ்ச்செல்வன். வணக்கம் தமிழ்ச்செல்வன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அடுத்த வத்தனாக்கோட்டை என்ற பகுதியில் கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு முத்துக்குமார் மற்றும் சக்திவேல் இவர் இருவரும் அண்ணன் தம்பி. இவர்கள் பட்டா முழுவதும் பட்டா காட்டி 7 லட்சம் ரூபா என்ற மதிப்பீட்டில் தனியார் வங்கி நிறுவனமான JM என்ற பினான்ஸ் மற்றும் முத்தூட் ஃபின்கார்ப் என்ற நிறுவனத்தில் அவரது அண்ணனான சக்திவேல் என்பவர் 10 லட்சம் ரூபாய் நிதி நிறுவனத்தில் தனியார் வங்கி நிறுவனத்தில் பணம் வாங்கி கொண்டிருக்கின்றனர். இவர்கள் இருவரும் கடந்த 3 மாதங்களாக லோன் கட்டாமல் இருப்பது குறிப்பிடத்தக்கது. ஏனென்றால் அவங்களது தாயானவர்கள் உடம்பு நிலை முடியாதனால பணம் கட்டாமல் இருந்திருக்காங்க. இந்த சூழ்நிலையில அவர்களது வீட்டில் பெயிண்ட் அடித்து இந்த இடம் தங்கள் முத்தூட் ஃபின்கார்ப் என்ற நிறுவனத்திற்கும் JM பினான்ஸ் என்ற தனியார் வங்கி நிறுவனத்திற்கும் உரிமையானது என்று எழுதி வைத்திருக்க சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இதே போன்று கடந்த 1 வருடங்களுக்கு முன்பு தனியார் வங்கி முத்தூட் பினான்ஸ் என்ற நிறுவனத்தில் அம்மா அப்பா இருவரும் வெளியில் போனபோது சிறுமியை கூட்டு வங்கி நிறுவனத்திற்கு பணம் கட்டாமல் இருப்பதாக சிறுமியை அழைத்து வங்கியில் அழைத்து கொண்டு சென்ற சம்பவத்திற்காக அவர்கள் அழைத்து சிறையில் அடைத்த சம்பவம் குறிப்பிடத்தக்கது.